மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த லக்னத்தின் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனின் தசை, லக்னத்தின் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனின் தசை, லக்னத்தின் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவின் தசை நடக்குமானால் அவர்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறார்கள். அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதாரம் சார்ந்து சனி தசையும் இவர்களுக்கு ஓரளவு நன்மைகளை செய்கின்றது. சரிங்களா? செவ்வாய் தசையின் ஒரு பகுதி நன்மையையும் ஒரு பகுதி சற்று என அவரே அட்டமாதிபத்தியத்தையும் பெறுகின்றார். ஒரு சில நிலைகளில் நன்மையும் ஒரு சில நிலைமைகளில் தீமையும் செய்யும், கலந்த பலன்களை செய்யும். சரிங்களா? அந்த தசைகளும் சற்றேறக்குறைய 40% எங்கிருந்தாலும் உறுதியாக நன்மைகளை செய்யக்கூடிய தசையாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமைகின்றது. சரி, அந்த மாதிரியாக சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், சனி இந்த ஐவரில் ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புத்திநாதனாகவும் வருகின்ற அந்த கலப்பு பலன்கள் மிக அற்புதமான காலகட்டம். உதாரணத்திற்கு குருவின் தசையில் குருவின் புக்தி, குருவின் தசையில் சூரிய புக்தி, குருவின்